கிறிஸ்டியன் நெட்வொர்க் நேயர்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். நம்ம கூட இப்போது பாஸ்டர் ஸ்டீபன் அவங்க இணைஞ்சிருக்காங்க. சென்னையில் ஊழியம் பண்ணிட்டு வராங்க. ரிவைவல் பிளெஸிங் சர்ச் என்ற திருச்சபை நடத்திட்டு வராங்க. அவங்க ஒரு காலத்தில் ஆண்டவருக்கு தூரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க எப்படி ஆண்டவருக்குள்ளே வந்தாங்க, அவங்களோட அனுபவ சாட்சி, அவங்களுடைய ஊழிய சாட்சியை நம்ம அவங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பிரைஸ்லாட் பாஸ்டர். பிரைஸ்லாட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நல்லா. ஊழியங்கள் எல்லாம் எப்படி இருக்குது? நல்லா அருமையாக போயிட்டுருக்கேன். உங்களுடைய சாட்சியை எங்கள் சேனல் மூலமாக பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறோம். உங்கள் சாட்சி எங்கள் கூட பகிர்ந்துக்கணுங்க. கண்டிப்பாக. நான் ஒரு கிறிஸ்டின்னு சொல்ல முடியாது, நான் கிறிஸ்டின்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பேக்ரவுண்டில் பிறந்தேன். என்னுடைய பேரண்ட்ஸ் என்னை கிறிஸ்டின் லைஃப்லேயும் நடத்தலை. அதே நேரத்தில் ஹிந்து மறுபடியும் இல்லை. எங்களுடைய ஃபாதர் ஹிந்து பேக்ரவுண்ட், என்னுடைய மதர் கிறிஸ்டின் பேக்ரவுண்ட். அதனால் ரெண்டுக்கு நடுவே நியூட்ரலாகவே என் லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு. அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை. ஆமாம், எதிரியுமே இல்லை, நியூட்ரலாக இருந்துச்சு. சர்ச்சுக்கு போகிற பழக்கத்தையும் கொண்டு வரல. அப்படி இருக்கும்போது என்னுடைய சின்ன வயசுலேருந்து நான் ஒரு டிசிப்ளினாக வளர்க்கப்பட்டேன். அதாவது என்னுடைய ஃபாதர் நல்ல பொசிஷனில் இருந்தாங்க, கஸ்டம்ஸில் நல்ல பொசிஷனில் இருந்தாங்க. அதனால் எங்களுக்கு நல்ல வெல் டு ஃபேமிலி. எனக்கு எந்த ஷார்ட் பண்ண குறையெல்லாம் கிடையாது, நல்ல நிறைவாக இருந்துச்சு. பட் டிசிப்ளினாக என்னை வளர்த்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் ரொம்ப டிசிப்ளினாக, மனசாட்சிக்கு பயந்து ரொம்ப சிம்பிளாக வாழ்க்கை நடத்திட்டு இருந்தேன். அப்புறம் 10th பிடிச்சி அப்புறம் அது பிறகு +2 வரும்போது சின்ன வயசுலேருந்து நான் பிறந்ததுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரே ஏரியாவில் இருக்கிறேன். சென்னையில் சோழிமேடு என்ற இடத்துல இருக்கேன். அப்படி இருக்கும்போது என்னுடைய சின்ன வயசில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரும்போது நாங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகிறதுக்கு அவங்களுடைய லைஃப், அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் என்னை மாற்றிச்சு. ஃபஸ்ட்டு விளையாட்டு அவங்களோட சேர்ந்து அப்படியே ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சு, அப்புறம் அப்படியே போக போக ட்ரிங்க்ஸில் போய், அப்புறம் ரொம்ப சீக்கிரத்தில் ட்ரக்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுட்டாங்க. என் லைஃப்பில் அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 2 years இப்படியே போயிடுச்சு. என்னோடய ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் இது மாதிரி லைஃப் ரொம்ப ட்ராக் மாறி போயிட்டேன். அப்புறம் ஒரு கட்டத்தில் பார்க்கும்போது லைஃபே வெறுத்து போகாமல் இருந்துச்சு. எல்லோரும் என்னை ஒதுக்கிறதும் வெறுக்கிறதும், ஃபேமிலியில் இருக்கிற ஃபெலோஷிப் ஸ்பாயில் ஆனதும் எல்லாமே வர ஆரம்பிச்சுது. குடும்பத்தாரே வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், அந்த அளவுக்கு ஆகிடுச்சு. ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தான் எனக்கு வேர்ல்டு, என்னுடைய உலகமே அதுதான். அப்படி ஆனதுனால ஃபேமிலியிலேருந்து ஒரு டிஸ்டன்ஸ் இப்படியெல்லாம் வர ஆரம்பிச்சது. அப்புறம் ஒரு கட்டத்தில் ரொம்ப ஃபீல் பண்ணேன், ஏன் நம்ம இப்படி இருக்கிறோம், இதெல்லாம் விட்டு வெளியில் வந்தால் என்ன அப்படின்னு எனக்கு தோணுச்சு. உடனே நான் அதை ட்ரை பண்ணேன், ட்ரக்ஸ் எல்லாம் விடுறதுக்கு ட்ரை பண்ணேன். பட் நான் ட்ரை பண்ண கிட்டத்தட்ட எப்படி ஒரு 10 தடவை ட்ரை பண்ணியிருப்பேன். என்னால் விடவே முடியல. அது ரொம்ப ஸ்ட்ராங் மாட்டிட்டேன். எனக்கு அதுக்கு பிறகு தான் தெரிஞ்சது நான் எல்லாம் அதில் மாட்டிகிட்டு இருக்கிறேன்னு தெரிஞ்சது, அடிக்ட் ஆகிட்டேன்னு தெரிஞ்சது. விடவே முடியல. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இந்த ட்ரக்ஸ்லேயே இறந்துட்டாங்க கூட. ட்ரக்ஸ் மூலமே செத்துட்டாங்க. அந்த மாதிரி நிலைமையில் நானும் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஹோப்பே போயிடுச்சு. ஹோப் போன நிலைமையில் கடைசியில் +2 எல்லாம் ஒரு விதத்தில் ஒரு மாதிரி ஜம்ப் ஆகி கடைசியில் பாஸ் பண்ணி காலேஜில் ஜாயின் பண்ணேன். ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது என்னுடைய காலேஜில் நான் ஃபஸ்ட்டு எலெக்டட் லீடர் காலேஜ். ஆமாம், அந்த மாதிரி நான் ஒரு டெரராக இருந்தேன். அதனால் எல்லோரும் என்னை பார்த்து நீ தான் லீடராக இருக்குன்னு சொல்லி என்னை எலெக்ஷன் நிற்க வச்சு என்னுடைய காலேஜ் ஹிஸ்ட்ரியிலே என்னுடைய ஃபஸ்ட் நான் தான் எலெக்டட் லீடர். அப்படி இருந்தேன். என்னை பார்க்கும்போது எல்லாருமே ஒரு மாதிரி பயப்படுவாங்க. அந்த மாதிரி இருந்துட்டு இருந்தேன். டெரராக இருந்தேன். அந்த மாதிரி ஒரு அப்பியரன்ஸில் இருந்தேன். அப்படி இருந்தேன். அப்படி இருக்கும்போது அதில் இன்னொரு காரியம் என்ன கேட்டிங்கன்னா, என் கூட இருந்த எல்லாருக்குமே ஒரு பக்கத்தில் கொஞ்சம் பேர் பயப்படுவாங்க, ஒரு சிலர் என்னை பார்த்து ஒரு ஹீரோ மாதிரி இப்படி பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது நிறைய பேருக்கு நான் ட்ரக்ஸை நான் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நிறைய பேருக்கு அது தெரியாது. சில கிறிஸ்டின் பாய்ஸ் இருப்பாங்க, அவங்களே கூட எங்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பழகுவாங்க. அவங்களுக்கு ட்ரக்ஸ் தெரியாது, ஏதோ ஸ்மோக் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நான் ட்ரக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி நான் வீட்டுக்கிட்ட வாங்கிட்டு போய் அவங்களுக்கு சப்ளை பண்ணுவேன். அந்த மாதிரி என் மூலமாக ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் பெருக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி போயிடுச்சு. அப்படி போகும்போது எனக்கு லைஃப்பில் ஹோப்பே இல்லை, இப்படியே போக வேண்டியதான் லைஃப் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட ஃபஸ்ட் இயர் முடிக்கிற ஸ்டேஜ், எண்டாவது ஸ்டேஜ் வரும்போது நல்லா ஞாபகம் இருக்குது. மார்ச் மாதம் 10th March 1983 அன்றைக்கி நான் லேபில், ஃபிசிக்ஸ் லேபில் உட்காந்துட்ருக்குறோம்.
என் கூட இருக்கிற நெக்ஸ்ட்டு நம்பர் பக்கத்து ஸ்டூடெண்ட் அவன் ஒரு கிறிஸ்டின் பாய், மலையாளி கிறிஸ்டின். அவன் பாரம்பரிய கிறிஸ்தவர். ஆனால் என் மூலமாக ட்ரக்ஸ் அவங்க கற்றுக்கிட்டான். அவன் பாரம்பரிய கிறிஸ்டின், பட் என் மூலமாக ட்ரக்ஸாக கற்றுக்கிட்டான். அப்படி இருந்தவன் ஒரு நாள் திடீர்னு என்ன செஞ்சான், அவனுக்கு கிறிஸ்டின் ஃபீல்டு நல்லா தெரியும், எனக்கு எதுவுமே தெரியாது, அவனுக்கு நல்லா தெரியும். கிறிஸ்டின் சர்க்கிள் எல்லாம் ரொம்ப நிறைய இன்ட்ரடியூஸ், அவனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது என்ன சொன்னால், நாளைக்கு பக்கத்தில் ஒரு மீட்டிங் இருக்குது, டிஜிஎஸ் தினகரன் பேசுகிறாரு, ஒரு மீட்டிங் இருக்குது வரையா அப்படின்னு கேஷுவலாக என்ன கேட்டான். நான் டோட்டலாக ஃபெயிலியர், கிட்டத்தட்ட எல்லாத்துலேயுமே லைஃப்பில் எல்லாமே ஃபெயிலியர் ஆகிட்டு போயிட்டு இருக்குது. முக்கியமாக இந்த ட்ரக்ஸ் விஷயத்தில் என்னால் ஓவர் கம் பண்ண முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல, ஓவர் கம் பண்ண முடியல. அதனால் சரி நம்ம தான் விட முடியலையே, இவன் கூப்பிட்றானே, சரி போய் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சேர்ந்து அன்றைக்கி மீட்டிங் போனேன். March 11th, நெக்ஸ்ட் டே March 11th of 1983. 1983. ஆமாம், 83 மார்ச் மாதம் 11ஆம் தேதி. அன்றைக்கி எண்ணூரில் ஒரு மீட்டிங் நடந்துச்சு. நானும் அவனை மட்டும் போனோம், அவன் என்னை கூட்டிகிட்டு போனான். அந்த மீட்டிங்கில் போனோன்னா அன்றைக்கி மெசேஜ் ஃபுல்லாக எனக்கே கொடுத்த மாதிரி கர்த்தர் பேசினார். நீ ஏதாவது அடிமைத்தனத்தில் இருக்கலாம், விட முடியாத கெட்ட பழக்கத்தில் இருக்கலாம், உன்னால் விட முடியாமல் கஷ்டப்பட்டு இருப்ப, உன்னால் உன்னை விடுதலை ஆக்கிக்க முடியாது, உனக்கு விடுதலை இயேசு கிறிஸ்து மட்டும் தான் கொடுக்க முடியும். அது சொல்லும்போது எனக்கு ரொம்ப கரெக்டாக தெரிஞ்சுது. ஏன்னா என்னால் விட முடியல, எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அதனால் அவர் சொல்கிறது எல்லாமே எனக்கு ரொம்ப ஆப்டாக இருந்துச்சு. ஆமாம், என்னால் விட முடியல. அப்போ அவர் சொல்கிறது எனக்கு புதுசாக இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் உன்னை விடுதலை பண்ண முடியும், அப்படி விடுதலை வேண்டாம் முன்னால் வாங்கன்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணார். அப்புறம் மீட்டிங் கடைசியில் நின்று இருந்தோம், சும்மா வேடிக்கை பார்த்து நின்று தான் இருந்தோம். கடைசியில் அது என்ன ரொம்ப தொட்டுச்சு. நாங்கள் 2 பேருமே எழுந்து ஸ்டேஜுக்கிட்ட போனோம். அங்கே போகும்போது அந்த இடத்துல இருந்த ஒரு தேவ பிரசன்னம் இருதயத்தை உடைச்சிது. கிட்ட போய் நிற்கும் போது அது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அங்கே போய் நிற்கும் போது வேற ஒரு வேர்ல்டில் நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு. இருதயம் உடஞ்சி, அது வரைக்கும் நான் இல்லாத ஒரு ஃபீலிங் எனக்கு வந்துச்சு. நான் செய்கிற பாவம், நான் யூஸ் பண்ணுற ட்ரக்ஸ் எல்லாம் அது எனக்கு விரோதமானது, என் சரீரத்துக்கு விரோதமானதுன்னு மட்டும்தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அங்கே போய் நிற்கும் போது தான் தெரிஞ்சுது, அது என்னை படைத்த ஆண்டவருக்கு விரோதமானது. அவர் என்னை பரிசுத்தமாக இருக்கும்படிக்கு படைச்சிருக்கிறாரு. ஆனால் நான் அவருக்கு விரோதமான பாவம் செய்கிறேன் என்ற ஒரு ஃபீல் எனக்கு அந்த ஸ்டேஜுக்கிட்ட போய் நிற்கும் போது எனக்கு தெரிஞ்சுது. இருதயம் உடஞ்சி அழுகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் ப்ரேயர் நடந்திருக்கும். இருதயம் உடஞ்சி அழுகிறேன். அந்த ப்ரேயர் முடிஞ்சோடனே லைஃபே புதுசாக இருந்துச்சு. தாங்க முடியாத சந்தோஷம், புது உலகத்தில் போய் நிற்கிற மாதிரி இருந்துச்சு. தாங்க முடியாத ஒரு ஹாப்பினஸ், மாற்றம் உடனே மைண்டில் ஒரு பெரிய மாற்றம். அப்படியே இயேசுன்னு அப்படி அவரை அப்படியே நேசிக்கிற ஒரு இருதயம் அப்படியே பொங்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த நிமிஷத்துலேருந்து எனக்கு தோணுது, இந்த இயேசுவை நீ என் லைஃப்பில் ஒருபோதும் துக்கப்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு ஃபீல். அவருடைய அன்பு என் உள்ளத்தை நிறைச்சது. அப்போது ஒன்று ஃபீல் பண்ணேன், இந்த இயேசு என் வாழ்க்கையில் என்னோட பாவத்தை மன்னிச்சிட்டார். அதில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அவர் பாடின அந்த ஒப்பு கொடுக்கும்போது ஒரு பாட்டு பாட்டார், பாவங்கள் சாபங்கள் ரோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே, தேவாதி தேவன் என் உள்ளத்தில் தங்கியே விட்டாரே, என்ன என் ஆனந்தம். அந்த பாட்டை பாடுறாரு, பாட எனக்கு அழுகையாக வருது. அப்போ தான் என் பாவங்கள் சாபங்கள் ரோபத்தை எல்லாத்தையும் இயேசு மன்னிச்சிட்டாரு. அந்த மன்னிப்பு கொடுத்த என் ஆண்டவருக்கு நான் என்னைக்கு உண்மையாக இருக்கணும், அவரை நான் துக்கப்படுத்தக்கூடாது, அந்த ஃபீல் எனக்குள்ள ரொம்ப அப்படியே நிறைஞ்சு வந்துருச்சு. அதுக்கு பிறகு எனக்கு அந்த தாட்டே வரல. அடுத்த நாள் பார்க்குறேன், யாரோ ஸ்மோக் பண்ணால் கூட எனக்கு அது ஸ்மெல் எனக்கு பிடிக்கல, இரிட்டேட் ஆகிடுச்சு. அன்னைக்கு என் லைஃப் சடனாக மாறிச்சு. அடுத்த நாள் இருந்து என்னால் அமைதியாக இருக்க முடியல. என் கிளாஸில் லைஃப் இப்படி மாறிச்சு. இல்லை, உங்கள் கூட இருந்தவங்க எப்படி பார்த்தாங்க உங்களை காலேஜில்? இது ரொம்ப ஒரு அருமையான கேள்வி. இது என்னை பார்த்தவங்கலாம் ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா என்னை வேற மாதிரி பார்த்துட்டு இருந்தவங்க, ஒரு டெரராகவும் ஒரு பயங்கரமான ஆளை பார்த்துட்டு இருந்தவங்க, சடனாக நான் அந்த சர்க்கிளை விட்டு என்னுடைய மைண்டை வேற மாதிரி, என்னுடைய பிஹேவியர் மாறினதை பார்த்தோன்னே சிலர் பார்த்துட்டு எப்படிடா மாறினுங்கிறாங்க. மற்றவங்க எல்லாம் என் மூலமாக கற்றுக்கிட்டு அவன் ஸ்மோக் பண்ணுறான், எப்படிடா விட்டேங்கிறாங்க, எப்படிடா இப்படி மாறினேங்கிறாங்க. சிலர் கேட்டானுங்க. நான் ஒரே வார்த்தை, இயேசு என்னை மாற்றினார், அவ்வளோதான் சொல்கிறேன். ஒரு சிலர் பார்த்தாங்க, அவங்க என்னை கிண்டல் பண்ணி எல்லாம் பார்த்தாங்க, என் ஃபாதர் ஆகிட்டான்டாவன், என் ஃபாதர் ஆகிட்டான், இப்படியெல்லாம் கிண்டல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் எனக்கு கிண்டல் பண்ணாலும் எனக்கு கோபமும் வரல, அதை பற்றி எனக்கு ஒரு ஃபீலும் வரல. எனக்கு ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. என் மைண்டு ஃபுல்லாக நான் வேறு மாதிரி ஆகிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா,
என் கிளாஸில் இருக்கிற ஒருத்தரும் கூட விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அத்தனை பேருக்கு அன்னையிலேருந்து காஸ்பல் சொல்ல ஆரம்பித்தேன். சுவிசேஷம் சொல்ல ஒருத்தர் விடலை, எல்லாருக்கும் காஸ்பல் சொல்ல ஆரம்பித்தேன். சிலர் வந்து பரிகாசம் பண்ணாங்க, சிலர் பார்த்துட்டு இவன் ஃபாதர் ஆகிட்டான்டா அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க. ஒரு சிலர் வந்து ஏற்றுக்கிட்டாங்க. ஒரு பிராமின் பாய் வந்து அவன் வந்து ஒரு மாதிரி டைப், அவன் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் பிராமின்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி டைப்பான ஒரு என்ன சொல்கிறதுனா எல்லோரும் கிண்டல் பண்ண ஒரு மாதிரி டைப்பு. ஆனால் அவன் பக்கா ஐயங்கார் பையன், பிராமின் பாய். அப்போது அவன் வந்து ஒரு நாள் நாங்கள் ட்ரெயின் ஏற வரும்போது நானும் ட்ரெயினை விட்டுட்டேன், அவனும் ட்ரெயினை விட்டுட்டான். எல்லோரும் ட்ரெயினை விட்டுட்டாங்க, எல்லாம் ட்ரெயினில் ஏறி போயிட்டாங்க. நானும் அவனை மட்டும் ட்ரெயினை விட்டுட்டோம். அப்போ நான் வந்து எப்போவுமே பைபிள் கையில் வச்சுருப்பேன், பேக்கில் ஒரு காஸ்பல் ஒரு ஸ்பிரிச்சுவல் புக் வச்சுருப்பேன். நான் தனியாக போயிட்டு உட்காந்து படிக்கிறேன் புக்கு, ஒரு ஸ்பிரிச்சுவல் புக்கு திறந்து வச்சு படிக்கிறேன். ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறாரு. அது ஸ்டேஷனில் பார்க்குறேன், எல்லோரும் போயிட்டாங்க, ட்ரெயினில் ஏறி போயிட்டாங்க, நானும் அவனை மட்டும் ட்ரெயினை விட்டுருக்குறோம். ஆண்டவர் வந்து பேசுகிறாரு, அவன் தனியாக உட்காந்துருக்காப்பார், அவனை போய் பார்த்து பேசுங்கிறாரு. எனக்கு போய் பார்த்து பேசணும்னு தோணல. ஏன்னா அவன் வந்து கொஞ்சம் அவனுடைய லாங்குவேஜ், அவன் பேசுகிறது எனக்கு கொஞ்சம் அவ்வளோ பிடிக்காது. அதனால் கொஞ்சம் அவன்கிட்ட டிஸ்டன்ஸ் வச்சுருப்பேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போகிறாரு. எனக்கு வந்து இல்லை ஆண்டவர், இதை படிக்கணும்னு சொல்லிட்டு உட்காந்து அதை படிக்கிறேன். என்னால் படிக்கவே முடியல. கர்த்தர் ஃபோர்ஸ் பண்ணார், நீ போய் அவன்கிட்ட பேசுங்கிறாரு. போய் பேசுனா அவன் இருதயம் உடஞ்சி அழுகிறான். என் லைஃப்பில் என் ஃபேமிலியில் அவ்வளோ ப்ராப்ளம் இருக்குன்றான். அவனுக்கு ஆண்டவரை பற்றி சொன்னேன், கவலைப்படாதப்பா நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டேன். அடுத்த நாள் வந்து அவன் என்கிட்ட கேட்குறான், நேற்று நீ எனக்கு ஜெபிச்சியான்னு கேட்டான். அப்போ தான் தெரிஞ்சுதான், அப்போ நம்மக்கிட்ட ஜெபத்தை ஜனங்க எதிர்பார்க்குறாங்க. அவனுக்கு ஆண்டவரை பற்றி தொடர்ந்து சொன்னேன். அவன் அப்போவே ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் அவன் ஒரு கிறிஸ்டியன் பாயாக இருக்கிறான், கிறிஸ்டியன் லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்கிறான். ஓகே, இது மாதிரி நிறைய பேரை காஸ்பல் சொல்ல ஆரம்பித்தோம். கிளாஸில் இருக்கிற நிறைய பேரை கர்த்தர் வந்து சந்தித்தார். எல்லாருக்கும் அப்போ வந்து ஒரு காஸ்பல் புக் வந்து 25 பைசாக்கு கிடைக்கும். எனக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து பாக்கெட் மணி ₹1 எங்கள் வீட்டில் கொடுப்பாங்க, ₹1 பாக்கெட் மணி. அந்த ₹1 நான் செலவு பண்ண மாட்டேன், அந்த ₹1 பத்திரமா வச்சுருவேன். அதில் காஸ்பல் புக்ஸ் 25 பைசாக்கு கிடைக்கும். ₹1 நியூ டெஸ்டமெண்ட் கிடைக்கும், ட்ராக்ட் ஃப்ரீயாக கிடைக்கும். எல்லாம் வாங்கி பேக்கில் வச்சுருப்பேன். அப்போ இவங்களுக்கு எல்லாம் புதிய ஏற்பாடு கொடுப்பேன் கிளாஸில். அந்த ₹1 என்னுடைய பாக்கெட் மணி ஃபுல்லாக சேவ் பண்ணி புதிய ஏற்பாடு கொடுப்பேன். இப்படி நான் வந்து கிளாஸில் இருக்கிற பெரும்பாலும் எல்லாருக்குமே ஆண்டவர் பற்றி எல்லாருக்கும் சொல்லிட்டேன். ரெஸ்பாண்ட் பண்ணுறவங்களுக்கு என்னுடைய பாக்கெட் மணியிலேருந்து வாங்கி கொடுக்க ஆரம்பித்தேன். நிறைய பேர் ரட்சிக்கப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் ஒரு பக்கம் இல்லாமல், எனக்கு நான் ட்ரெயினில் போகும்போது சென்ட்ரலில் ட்ரெயின் ஏறி 21 இடத்துல போய் இறங்குவேன். ஒரு 20 மினிட்ஸ் ட்ராவல். அந்த ட்ராவல் பண்ணி போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஸ்லம் ஏரியா இருக்கும், பயங்கரமான ஸ்லம். ஒவ்வொரு நாள் ட்ரெயினில் போகும்போது அதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஐயோ இந்த ஜனங்க இப்படி இருக்கிறாங்களே அப்படி ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணிட்டேன், நிறைய ட்ராக்ஸ் வாங்கி வச்சு பேக்கில் வச்சுட்டு காஸ்பல் புக்ஸ் கொஞ்சம் வாங்கி வச்சுட்டு 25 பைசாக்கு காஸ்பல் புக் கிடைக்கும். அப்புறம் புதிய ஏற்பாடெல்லாம் வாங்கி பேக்கில் வச்சுட்டு காலேஜை கட் பண்ணிட்டேன். இறங்கி நேராக அந்த ஸ்லம் ஏரியாக்குள்ளே போயிட்டு வீடு வீடாக ஏறி வீடு வீடாக குடிசையாக நுழைஞ்சு கைப்பிரதி கொடுக்கறது, அப்புறம் அந்த காஸ்பல் புக் கொடுக்கறது எல்லாம் என்னுடைய பாக்கெட் பண்ணியில் ஒரு 70-75 ரூபா சேர்த்து வச்சுட்டு அப்புறமா இப்படி பண்ணுறது. அப்படி போகும்போது நிறைய பேர் வந்து ரட்சிக்கப்பட ஆரம்பித்தாங்க ஸ்லம் ஏரியா. அப்படி தான் என்னுடைய ஊழியம் ஆரம்பிச்சது ஸ்லம் ஏரியாஸில். சில இடத்துல போகும்போது ஒரு நாள் போயிருக்கிறேன், ஒரு பயங்கரமான ஒரு ஏரியா சென்னையில் சால்ட் கோட்டர்ஸ்னு ஒரு இடம். கேஷுவலாக மர்டர்ஸ் நடக்கும், ரொம்ப சர்வசாதாரணமாக மர்டர் நடக்கும், அந்த மாதிரி கொலை நடக்கும். அந்த மாதிரி ஒரு மோசமான ஏரியா. அந்த ஏரியாவில் போயிட்டு நான் எல்லாருக்கும் வீடு வீடாக போயிட்டு காஸ்பல் கொடுக்குறேன், ட்ராக்டர் கொடுத்துட்டே போகிறேன். உங்களுக்கு பயம் வரலையா, நம்மளே எதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு? பயமே வரல. தனியாக போவோம், இது என் கூட யாருமே கிடையாது, யாரும் என்ன போய் காஸ்பல் சொன்னதும் கிடையாது. போகும்போது சில இடத்துல பார்த்தா மந்திரவாதிகள் இருப்பானுங்க, மந்திரவாதிக்கு வந்து மந்திரம் பண்ணிட்டு இருக்கிற அவங்க சென்டர் வச்சுருப்பானுங்க, அவனுக்கே போய் டிராக்டர் கொடுப்பேன். யாரும் யாரும் அப்படி பார்த்து முறைப்பானுங்க, இந்த படி இதில் இயேசு கிறிஸ்துவை பற்றி இருக்குது, பயமே வராது. எனக்கு என்னுடைய லைஃப் அந்த மாதிரி டென்ட்டில் என்ன ரட்சித்தா இருப்பாருங்க, அதில் எனக்கு யாரை பற்றி பயமே வராது. அப்புறம் ஒரு நாள் போயிட்டு ஒரு இடத்துல போகும்போது ஒரு மோசமான ஒரு ரவுடி ஃபெல்லோ போல இருக்குது, அவனுக்கு நான் போயிட்டு டிராக்டர் கொடுத்தேன். போயிட்டு அவன் பேசிக் அவன் ஒரு கிறிஸ்டியன், ஆனால் அவன் ரவுடியாக இருக்கிறான். அவன் வந்து டிராக்டர் கொடுத்தோட வாங்கி பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கொடுக்குறீங்க, நான் ஒரு கிறிஸ்டின் தான் அப்படிங்கிறான். ஆனால் அவன் வந்து ஒரு ரவுடி ஃபெல்லோ அவன். அப்போ கிறிஸ்து சொல்லிட்டு அவன் சொல்கிறான், நீங்கள் எனக்கு கொடுக்குறீங்களா, நான் ஒரு இடத்துக்கு சொல்கிறேன்,
அங்கே போய் உங்களுக்கு ட்ராக்ட் கொடுக்க முடியுமா, இதெல்லாம் கொடுக்க முடியுமா அப்படின்னு சேலஞ்ச் பண்ணான். சொல்லுங்க எங்கே வேணால் கொடுப்பேன் அப்படின்னு. ஓப்பன் சேலஞ்ச். ஆமாம், கொடுக்க முடியுமா அப்படின்னு சேலஞ்ச் பண்ணான். ஓகே நான் கொடுக்குறேன்னு. அவன் என்ன சொல்ல, ஒரு அட்ரஸ் சொன்னான். அந்த இடத்துல போங்க, அதில் ஒரு பெரிய ஒரு அரச மரம் இருக்கும், அந்த இடத்துல ஒரு பாலடைஞ்ச பில்டிங் இருக்கும், அங்கே போங்க, இப்போ கூட ஒரு கூட்டம் இருக்கும், முடிச்சு அங்கே போய் கொடுங்க பார்க்கலாம் அப்படின்னா. நேராக போயிட்டேன் தனியாகவே, யாரும் கிடையாது. போனால் அது வந்து பாலடைஞ்ச ஒரு வீடு, அதில் ஒரு அரச மரம். பார்த்தா ஒரு என்ன சொல்கிற, ஒரு பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறதா ஒரு அட்மாஸ்பியர் அந்த இடத்துல இருக்குது, இருட்டான இடம் பயங்கரமாக இருக்குது. போனால் உள்ளே பார்த்தா பயங்கர ரவுடி ஃபெலோஸ், ஃபுல்லாக குடிகாரங்க, கஞ்சா யூஸ் பண்ணுறவங்க, அந்த மாதிரி க்ரௌடு ஃபுல்லாக உட்காந்துட்டு அவங்களுடைய டென். ஓகே. ரெகுலராக அங்கே கூடி இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டீஸாகவே அவங்க வச்சிருக்கிற பிளேஸ். அந்த பிளேஸ்க்குள்ளே என்ன அனுப்பிச்சிட்டான். நேராக போயிட்டேன். போனோடனே அங்கே பார்த்தாக்க அப்படிப்பட்ட ஆட்கள் நேரம் உடனே நுழைஞ்சிட்டேன். பயம் வரலையா? வரல. ஏன்னா நான் கொஞ்சம் அந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தனால. அதில் என்ன ஆச்சரியன்னா, அங்கே போனோடனே எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் அங்கே இருக்கிறான். சர்ப்ரைஸு. அவன் பார்க்குறான், ஏய் நீ எங்கே இங்கே வந்தேங்கிறான். அவன் என்னை வந்து பழைய மாதிரி பார்த்துருக்கிறான். இப்போ நான் வந்து அவனுக்கு தெரியல, நான் இந்த மாதிரி வந்துட்டு தெரியல. நீங்கள் இங்கே வந்திருக்கிறேன்னா நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்து பற்றி சொல்கிறதுக்கு வந்திருக்கிறேன். அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுனால இவன் இயேசு கிறிஸ்து பற்றி சொல்கிறேங்கிறான். அப்புறம் அங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் சொன்னேன். இந்த மாதிரி நிறைய காஸ்பல் ஒர்க் இப்படி தான் தெருவா குடிசையா அந்த மாதிரி ஜனங்கள் நடுவில் என்னுடைய ஊழியத்தை கர்த்தர் செய்ய ஆரம்பிச்சு வச்சார். அப்புறம் அந்த டைமில் அப்படியே வந்துட்டு உடனே சர்ச்சில் வந்து கர்த்தர் என்ன ஒரு நல்ல ஒரு சின்ன ஒரு ஆவிக்குரிய சபையில் கர்த்தரை கொண்டு வந்து சேர்த்தாரு. 1983 May 22 நான் வந்து ஞானஸ்நானம் எடுத்தேன். அப்புறம் June 29 of 1983 கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணார். அந்த டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரட்சிக்கப்பட்ட புதுசில் அது ஒன்று இந்த ஆரம்பத்தை சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, என்னை ரட்சிக்கப்பட்டதுக்கு காரணமாக இருந்ததான ஒரு ஃப்ரெண்ட் ஜேக்கப், நான் தான் பையன் கிறிஸ்தவனை கூட்டிகிட்டு போனேன் சொன்னேன்ல. அவன் வந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு 4 நாள் கழிச்ச உடனே என்னை வந்து ஒரு ப்ரேயர் ஃபெலோஷிப்பில் கொண்டு போய், ஒரு வீட்டில் ப்ரேயர் ஃபெலோஷிப் நடக்குன்னு சொல்லி கொண்டு போய் அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணான். அங்கே பார்த்தா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், வெறும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 7-8 பேர் சேர்ந்து ப்ரே பண்ணுறாங்க. அதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. அதில் ஒருத்தர் வந்து அசோக் வேதநாயகம்னு சொல்லிட்டு, அவர் வந்து FMBBல டாப்பில் இருந்தார். இப்போது நல்ல மினிஸ்ட்ரி பண்ணுறவர். அவர் தான் லீட் பண்ணிகிட்ருக்காரு. அங்கே போகும்போது பார்த்தாங்க எல்லாம் டங்ஸில் பேசி ஜெபிக்கிறாங்க. அப்போ எனக்கு அவர் ரட்சிக்கப்பட்டு ஆக்சுவலாக ஒரு 4 நாள் தான் இருக்கும். நெக்ஸ்ட் வீக் அங்கே போகும்போது எல்லா அந்நிய பாஷை பேசுகிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, என்னமோ நடக்குது. இதெல்லாம் நான் பார்த்தது கூட கிடையாது. அதுக்கு முன்னாடி புது அனுபவம், புதுசு. நான் போய் நான் சோத்திரம்னு பார்க்குறேன், என்னமோ வேதவரமாக பேசுகிறாங்க. அப்புறம் முடிச்சோடனே ஒருத்தரை பார்த்து கேட்டேன், பிரதர் என்னமோ பேசுனீங்களா, அது என்ன அப்படின்னு. அவர் இதான் பிரதர், நான் நிறைய சொல்லிக் கொடுப்பான்னு நினச்சி எதிர்பார்த்தேன். அவர் இதான் பிரதர் டங்ஸ் அப்படின்னாரு. சரி நான் டங்ஸ்ன்னு சொல்கிறேன், எனக்கு அதுக்கு மேலே ஒன்றும் புரியல. நம்ம என்னமான்னு கேட்டால், நம்ம என்னன்னு கேட்டால் இவர் டங்ஸ்ன்ட்டு போகிறேன், நமக்கு டங் தான் தெரியும், டங்ஸுங்கிறாரு. எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் என்னமோ சூப்பர் நேச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அன்னையிலேருந்து விடலை நான் ஆண்டவர்கிட்ட போராடினேன். ஆண்டவரே எனக்கு வேணும், எனக்கு இது வேணும். எங்கே போனாலும் யாரை பார்த்தாலும் கேட்க ஆரம்பிச்சேன், எனக்கு இந்த அபிஷேகம் வேணும், எனக்கு அபிஷேகம் வேணும். நான் போகிற சபையிலும் பார்க்குற எல்லா என்னோட சீனியர்ஸ் இருப்பாங்க, யாரை பார்த்தாலும் கேட்பேன், எனக்கு அபிஷேகம் வேணும், அபிஷேகம் பெறதான் என்ன பண்ணணும். ஒரு கட்டத்தில் எல்லாரும் என்னை பார்த்து கிண்டல் பண்ணுற அளவுக்கு ஆகிப்போச்சு. இவன் ஒரு கடைக்கு அனுப்பிச்சா கூட அங்கே போயிட்டு அபிஷேகம் வேணும்னு கேட்பான் இவன் அப்படின்னு என்னை பார்த்து கிண்டல் அடிக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் எங்கள் சர்ச்சில் என்னுடைய சீனியர்ஸ் ரொம்ப மூத்தவங்க இருந்தாங்க, ஒரு 3 பேர் இருந்தாங்க. 3 days ஃபாஸ்டிங் இருந்துட்டு இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, தம்பி நீ அபிஷேகம் கேட்குறேன், இன்றைக்கி நைட்டு வந்துடு, நாங்கள் 3 நாள் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறோம், இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ப்ரே பண்ணி முடிக்க போகிறோம், உனக்கு அபிஷேகம் கிடச்சி வந்துடு தம்பி அப்படின்ட்டாங்க. ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. உடனே போனேன். சாயங்காலம் ஒரு 6-7 மணிக்கு ப்ரேயர் ஆரம்பிச்சிருப்பாங்க. நானே முட்டி போட்டேன். ஜபிக்கிறாங்க. அவங்க அந்நிய பாஷையாக பேசி ஜபிக்கிறாங்க. அவன்கிட்ட கேட்க, நானும் ஆண்டவரே சோத்துல, எனக்கு அபிஷேகம் தாங்கன்றேன். 7-8 ஆச்சு, 8 மணி ஆச்சு, 9 மணி ஆச்சு, 10 மணி ஆச்சு, நைட்டு 11 ஆச்சு. என் தலையில் கை வச்சு ஜபிக்கிறாங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றாங்க. கிடைக்க மாட்டேது. ஆண்டவரே அபிஷேகத்தை ஊற்றுங்கிறாங்க, ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் சொல்கிறாங்க, தம்பி பாத்திரத்தை சுத்தம் பண்ணு, அப்போ தான் கர்த்தர் பாலை ஊற்றுவாருங்கிறாங்க. நானும் கழுவி பார்க்குறேன், ஆண்டவரே இல்லை சுத்தம் பண்ணுங்க, பரிசுத்தம் பண்ணுங்க. 1 மணி ஆச்சு, 2 மணி ஆச்சு, 3 மணி ஆச்சு, 4 ஆச்சு, 5 ஆச்சு, 6 ஆச்சு, விடிஞ்சே போச்சு. அபிஷேகமே கிடைக்கல.
நான் நொந்து போனேன். கிட்டத்தட்ட 3.5 மாதம் அலைஞ்சேன், பயங்கரமாக அலைஞ்சேன். அப்போ தான் அந்த அபிஷேகத்துக்காக அந்த கிரேவிங், அந்த தாகம் வந்து அலையிறது என்னன்றது எனக்கு புரிஞ்சுது. என் அனுபவத்தில் 3.5 மாதம் படாத பாடு அதுக்காக நான் ஏங்கி கதறி இருக்கிறேன். அப்புறம் ஜூன் 29 என்னை கர்த்தர் அபிஷேகம் பண்ணார். ஆனால் ரெவரண்ட் ஜீவானந்தம் அவங்களுடைய கூட்டத்தில் வச்சு என்ன அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் நடத்துனாங்க. முதல் நாளே கர்த்தர் வல்லமையாக நிறைச்சார். அன்னைக்கு வந்து இந்த பெயின் என்னன்னு எனக்கு தெரியும். அபிஷேகத்துக்காக கிரேவிங்காக இருக்கிறவங்களுடைய பெயின் என்னன்னு எனக்கு தெரியும். அந்த நாள்ல இருந்து என்ன அந்த ஆவி நிறைவு எனக்கு கர்த்தர் கொடுத்தாரு. கொஞ்ச நாள் ஆரம்பிச்சது, நான் ஜெபிக்க ஆரம்பித்த உடனே அந்த வேதனை எனக்கு தெரியும். அதை டீச் பண்ணுறதுக்கான காரியம் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு கர்த்தர். அதன் பிறகு ஜெபிக்க ஆரம்பித்தோம். நிறைய பேர் அபிஷேகம் பெற ஆரம்பித்தாங்க. ஏராளமான பேர், ஆயிரக்கணக்கான பேரை அதன் பிறகு அபிஷேகத்துக்குள்ளே நடத்துறதுக்கு கர்த்தர் நடத்த ஆரம்பித்தார். இப்படி ஒரு பக்கம் சர்ச்சில் வந்து ஃபஸ்ட்டு சாதாரணமாக பிலீவராக போயிருந்து எந்த இதை நான் விட்டு வைக்க மாட்டேன். தெருப்பிரசங்கம் போவாங்க, அதில் போய் ஜாயின் பண்ணி தெருவில் போய் நீ இப்போ ஃபஸ்ட்டு என்னுடைய வேலை வந்து சைக்கிள் தள்ளிட்டு போகிறது தான் என்னுடைய வேலை. என்னுடைய சீனியர்ஸ் இருப்பாங்க, அந்த சைக்கிள் ஸ்பீக்கர் கட்டு சைக்கிள் தள்ளிட்டு போவேன். அங்கே போனோடனே அவங்க பேசுவாங்க, அப்புறம் முடித்தோடனே சைக்கிள் தள்ளிட்டு வருவேன். அப்புறம் கொஞ்ச நாள் என்ன பண்ணாங்க, அவங்க பிரசங்கத்தை பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் எங்கள் நடுவில் ஒரு தம்பி இருக்கிறாரு, ஒரு சாட்சி சொல்ல ஒரு 5 நிமிஷம் கொடுப்பாங்க. அந்த 5 நிமிஷத்தில் சாட்சி சொல்லுவேன். அப்போ சாட்சி சொல்லும்போது வேடிக்கை, அது எங்கள் ஏரியாலேயே. அப்போ என்னுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிற்பாங்க, பார்ப்பாங்க, இவன் இயேசு பற்றி பேசுகிறான்டா அப்படின்னு அக்கடி எதில் சிரிச்சுட்டு இருப்பாங்க. ஆனாலும் அதை பற்றி நான் கவலைப்பட்டதே இல்லை. கர்த்தர் என்ன எல்லா இடத்துலையும், அங்கே தான் என்னுடைய ட்ரைனிங்கு, தெருவில் தான், குடிசை பகுதியில், ஸ்லம் ஏரியாஸில், அப்புறம் தெருவில் நின்று சில டைம் வந்து யாருமே இல்லைனா கூட நானே போய் நானும் ஒரு பிரதர் யாராவது கூட்டிகிட்டு போயிட்டு தெருவில் நின்று வெறுமாயில் கத்தி இயேசுவே மெய்யான தெய்வம் கத்தி எல்லா இடங்களிலும் அறிவிக்க ஆரம்பித்தேன். அதில் தான் நான் வந்து எங்கேயுமே ப்ரீச்சிங்கெல்லாம் கற்றுக்கிட்டேன். யாரும் எனக்கு கற்றுக் கொடுத்தது கிடையாது, தெருவில் தான் கற்றுக்கிட்டது எல்லாமே. இப்படி தான் கர்த்தர் என்னை ஆரம்பத்தில் கொண்டு வந்தார். சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணியிருக்கேன், சண்டே ஸ்லம் ஏரியாஸில் போய் பண்ணியிருக்கிறேன், சர்ச்சில் அதை பிறகு கர்த்தர் கொடுத்தாரு. இப்படியே படிப்படி அப்புறம் காட்டேஜ் மீட்டிங்ஸு, அப்புறம் சர்ச்சில் வந்து ப்ரேயர் குரூப் இருந்துச்சு, ஒரு நல்ல ப்ரேயர் குரூப். அதில் வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப 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 டல்லாக இருந்துச்சு. எனக்கு வந்து ஒரே ஒரு கர்த்தருடைய பெரிய கிருபை இன்றைக்கு வரைக்கும் நான் சொல்லுவேன்னா, ஜெபிக்கிற ஒரு வாஞ்சை எனக்கு ரட்சிக்கப்பட்ட முதல் நாள் தொடங்கி எனக்கு கொடுத்தாரு. என்னை ரட்சிக்கப்பட்டோன்னு என்னை கர்த்தர் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நான் சர்ச்சுக்கு போனது கூட மே மாதத்தில் தான் சர்ச்சுக்கு போனேன். எனக்கு சர்ச்சுக்கு போனது தெரியாது, ஆக்சுவலாக தெரியாது. சர்ச்சு எப்படி இருக்கும், எங்கே போனோம், எப்படி எனக்கு எதுவுமே தெரியாது, யாரும் எனக்கு கைட் பண்ணலை. ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டது மார்ச் 11. நான் வந்து சர்ச்சுக்கு போனது மே மந்தில் தான் சர்ச்சுக்கே போனேன். ஆனால் இடையில் வந்து எனக்கு ஒரு ப்ரேயர் ஃபெலோஷிப் பண்ணி கொடுத்தார். வாரம் போவேன். எனக்கு ஜெபிக்கிற வாஞ்சி ஆண்டவர் கொடுத்தார். நான் இப்போ கிட்டத்தட்ட 42 வருஷத்தை நான் முடிக்கிறேன் இந்த வர மார்ச்சோட. இந்த 42 வருஷத்தில் என்னோடய லைஃப்பில் நான் வந்து ஜெப வாழ்க்கை மட்டும் விட்டதே கிடையாது. அது ஒரு பெரிய கிருபை கர்த்தர் கொடுத்தாரு. அதனால் எனக்கு என் லைஃபே ப்ரேயர் தான், ஃபெலோஷிப் ப்ரேயர். தனியாக ஜெபிப்பேன், எனக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்குவேன், ப்ரேயர் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்குவேன். எங்கே இடம் கிடச்சல எங்கேயாவது போயிட்டு உட்காந்து தனியாக ஜெபம் பண்ணுவோம். இப்படியே வந்ததுனால சர்ச்சிலையும் என்கிட்ட அந்த ஜெபக்குழுவை என்கிட்ட கொடுத்தாங்க, நீங்கள் நடத்துங்கன்னு. ஃபஸ்ட்டு ஒரு 3-4 பேர் இருந்தாங்க. அந்த ஜெபக்குழுவை கர்த்தர்கிட்ட கொடுத்தோடனே வேகமாக படிப்படியாக வேகமாக வளர்ந்துச்சு அந்த ஜெபக்குழு. ஒரு 20-25 பேராக மாறிச்சு. நான் கர்த்தர்கிட்ட எங்கிட்ட கொடுத்த உடனே பவர்ஃபுல் ப்ரேயர் டீம், அதெல்லாம் எனக்கு பெரிய ஃபவுண்டேஷன், அஸ்திபாரமே. ஆமாம், என்ன நல்லா ஜெபிக்க கர்த்தர் கற்றுக் கொடுத்தாரு. என் மூலமாக நிறைய பேர் ஜெபிக்கிறவங்கள மாற்றினார். இன்றைக்கு வரைக்கும் அது ஒரு பெரிய காரியம். இது வந்து இதனுடைய பேசிக், இது வரைக்கும் நான் சொன்னது என்னுடைய பேசிக். மினிஸ்ட்ரியில் நான் சொல்ல போனால், நான் ரட்சிக்கப்பட்ட முதல் வருஷத்துலேருந்தே கர்த்தர் வந்து என்கிட்ட வந்து மினிஸ்ட்ரி பற்றி என்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டார். அப்போ நான் வந்து ஸ்டடீஸ் முடிக்கிறேன், 1985 முடிக்கிறேன். முடிக்கிற நேரத்தில் கர்த்தர் வந்து என்கிட்ட ஒரு நாள் பேசுகிறாரு, மகனே உனக்கு நான் ஒரு வேலை கொடுப்பேன், அதுக்கு பிறகு உன்னை என் முழு நேர ஊழியத்துக்கு நான் உன்னை தெரிந்து கொள்வேன் அப்படின்னாரு, அழைப்பேன்னார். 85 முடித்தேன். 86 கர்த்தர் வேலை கொடுத்தாரு. 6 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். நான் ஒரு எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் நான் படித்தேன். அதில் வந்து ஒரு எலக்ட்ரானிக் லிமிடெட் கன்சர்னில் 6 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். அதில் என்ன நல்லா ஷைன் பண்ண வச்சார். 1992 அக்டோபர் மந்த் 9ஆம் தேதி கர்த்தர் என்கிட்ட பேசினார், உன் வேலையை விட்டுட்டு வானார்.
அப்புறம் அதுக்கு பிறகு அதை கமிட் பண்ணிவிட்டு அந்த அக்டோபர் எண்டில் அந்த இயர் எண்டில் நான் வந்து ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி, நான் 92 டிசம்பரில் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு வந்தேன். அதாவது ரட்சிக்கப்பட்டு 9 இயர்ஸ் கழித்து ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு வந்தேன். நான் இருந்த சபையிலேயே சாதாரண தரையில் உட்கார விசுவாசியாக இருந்து படிப்படியாக உயர்த்தி அதே சபையில் என் அசிஸ்டன்ட் பாஸ்டராக கர்த்தர் உட்கார வச்சார். கிட்டத்தட்ட 5000 பேர் இருக்கிற சபை. நான் பாஸ்டருக்கு ரொம்ப, அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், நான் ப்ரேயரில் ரொம்ப இருக்கிறதுனால, அதனால் கர்த்தரோட காலிங் அவருக்கும் எனக்கு கர்த்தர் பேசி, அவருக்கு தனியாக கர்த்தர் பேசி, அப்புறம் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி நேராக அசிஸ்டன்ட் பாஸ்டராக வந்தேன். அது வரைக்கும் எல்லா வேலையிலும் செய்யாத வேலையே கிடையாது சர்ச்சில். அப்படி இருந்து அசிஸ்டன்ட் பாஸ்டராக 3 இயர்ஸ் இருந்தேன். மொத்தம் 13 இயர்ஸ் அந்த சர்ச்சில் இருந்தேன். ஓகே பாஸ்டர். அப்புறம் நான் வெளியில் வந்து அப்புறம் எவாஞ்சலிஸ்டாக அப்புறம் ஒரு 9 இயர்ஸ் எவாஞ்சலிஸ்டிக் மினிஸ்ட்ரியில் இருந்தேன். அப்புறம் 2004 வந்து ஆண்டவர் வந்து என்னை வந்து நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடிய கூட்டத்தை ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனாக இருந்தார் சொல்லிட்டு ஒரே நாள் 2004 அக்டோபர், இதுவும் அக்டோபர் மாதம் தான் என்கிட்ட பேசி நீ சர்ச் மினிஸ்ட்ரியை எடுக்கணும்னு கர்த்தர் சொன்னார். இது பெரிய ஸ்டோரி. அப்புறம் பார்க்கும்போது கர்த்தர் என்ன சர்ச் மினிஸ்ட்ரி கொடுத்து இப்போ லாஸ்ட் 20 இயர்ஸாக 2005 இப்போ 20 இயர்ஸாக சர்ச் மினிஸ்ட்ரியில் இருக்கேன். இது வந்து ஒரு சைட். பட் என்னுடைய ப்ராக்டிக்கல் விஷன் அது வந்து ஒரு பெரிய ஒன்று இருக்குது. அதாவது இந்த எண்ட் டைம் ரிவைவல் வந்து என்னுடைய லைஃப்பில் வந்து ஸ்ட்ராங், என்னுடைய ஃபோக்கஸ் வந்து அதுதான். என்னுடைய மெயின் ஃபோக்கஸே இந்த எண்ட் டைம் ரிவைவல். அது சொன்னால் தனியாக சொன்னால் அது பெரிய ஸ்டோரி இருக்குது, அது பெரிய பேக்ரவுண்ட். அது இது வந்து ரைட் ஃப்ரம் த பிகினிங் 83 என்னுடைய லைஃப்பில் ஆண்டவர் போட்ட விஷன் அது. அதுக்கு நடுவில் மற்ற என்னுடைய ஒரு ட்ராக் நான் மினிஸ்ட்ரி பண்ணிகிட்டு இருந்தாலும் இந்த ஃபோக்கஸ் மட்டும் இன்றைக்கி வரைக்கும் எனக்குள்ள ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போது என்னுடைய ஃபுல் ஃப்ளெட்ஜ் என்னுடைய காரியங்கள் நான் சர்ச் ஒரு பக்கம் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தாலும் என்னுடைய ஃபோக்கஸ் வந்து எண்ட் டைம் ரிவைவல். அதுதான் என்னுடைய ஃபுல் ஃபோக்கஸில் இருக்கேன். அதுக்கான காரியங்கள் நிறைய கர்த்தர் வந்து செஞ்சிட்ருக்காரு. அதை நான் ரொம்ப பெரிய ஒரு காரியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். அப்படி தான் போயிட்டுருக்கு. ஓகே பாஸ்டர். ஓகே, உங்கள் சாட்சி ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எங்களுக்கே ரொம்ப விசுவாசத்தையும் ஆர்வத்தையும் தூண்டுற விதமாக இருந்துச்சு. உங்கள் சாட்சியின் வாயிலாகவே ஒரு சின்ன மெசேஜ் எங்கள் சேனல் வியூவர்ஸுக்கும் கிறிஸ்தவங்களுக்கும் கொடுக்கணுன்னா ஒரு சின்ன மெசேஜ் கொடுங்க. சரி. இப்போ நான் எண்ட் டைம் ரிவைவல் என்னுடைய ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லி முடித்தேன் இல்லையா, அங்கிருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். இயேசு கிறிஸ்துவுடைய வருகை வந்து முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் முதற்கொண்டு இன்னைக்கு வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒன்று. இயேசு கிறிஸ்துவின் வருகை எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் அவருடைய ரகசிய வருகை அல்லது 2ஆம் வருகை சம்பவிக்கலை. ஏன்? இதை குறித்து நீங்கள் வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பேதுரு 3ஆவது அதிகாரம் 9வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவருடைய வருகை தாமதித்து கொண்டிருக்கிறதற்கு என்ன ரீசன்னா, ஒரு கூட்ட ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். ஒரு நம்பர், அந்த நம்பர் ஃபில் ஆகிற வரைக்கும் அவருடைய வருகை தாமதித்து கொண்டிருக்கிறது. அப்போது அந்த நம்பர் எப்போ ஃபில் ஆகுன்றது வந்து உண்மையாக சொல்லப்போனால் நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம மினிஸ்ட்ரி யார் அந்த ஒரு கூட்ட ஜனங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பவுலுக்கு அந்த வெளிப்பாடு இருந்துச்சு. ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் பவுல் சொல்கிறாரு, புறஜாதிகளின் நிறைவு உண்டாகிற வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும் அப்படிங்கிறார். அப்போது புறஜாதிகளின் நிறைவு, இன்னைக்கு ஆண்டவருடைய நோக்கமெல்லாம் புறஜாதி ஜனங்களுடைய ரட்சிப்பு. அதில் ஒரு நிறைவை கர்த்தர் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறார், ஒரு நம்பர். அந்த புறஜாதிகளின் நிறைவு வந்த உடனே கிறிஸ்துவின் வருகை சம்பவிக்கும். அந்த புறஜாதிகளின் நிறைவு வருகிற வரைக்கும் இஸ்ரவேலின் ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும். இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயம் கடினப்பட்டிருக்குது. எது வரைக்கும்னா புறஜாதிகளுடைய நிறைவு வர்ற வரைக்கும். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு டோர் எப்போ ஓப்பன் ஆகும்னா, ஆன்டி கிறிஸ்ட் பீரியடில் தான் அவங்களுக்கு டோர் ஓப்பன் ஆகும். அவங்களுக்கு செகண்ட் சான்ஸ் அவங்களுக்கு வரப்போகுது. அப்போ அவங்களுக்கு சால்வேஷன் வரும். இன்றைக்கி வந்து கர்த்தர் வந்து நமக்கு டோர் ஓப்பன் பண்ணிட்டாரு.
அவங்களுக்கு டோர் க்ளோஸ் பண்ணியிருக்காரு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாய் வந்து ஊழியம் செய்த காலத்தில் அவங்களுடைய டோர் ஓப்பனாக இருந்துச்சு, புறஜாதிகளுக்கு டோர் க்ளோஸாக இருந்துச்சு. அவருடைய சிலுவை மரணத்துக்கு பிறகு புறஜாதிகளுக்கு டோர் ஓப்பன் பண்ணிட்டாரு, அவங்களுடைய டோர் க்ளோஸ் பண்ணிட்டாரு. இப்போ நம்முடைய இந்த எண்ணிக்கை நிறைவேறும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் வருகை சம்பவிக்கும், சபை எடுத்துக்கொள்ளப்படும். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அந்தி கிறிஸ்துவானவன் அவனுடைய ஆட்சி நடக்கும். அந்த காலகட்டத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் தன்னுடைய செகண்ட் சான்ஸ் வந்து கொடுப்பார். அப்பொழுது அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. இப்போ புறஜாதிகளாகிய மற்ற உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களின் மேலேயும் ஆண்டவர் கண்ணோக்கமாக இருக்கிறாரு. அந்த எண்ணிக்கை நிறைவேறுவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அந்த எண்ணிக்கை நிறைவேறணும்னா இந்த நாட்களில் மிகப்பெரிய ஒரு தேவை என்னன்னு கேட்டிங்கன்னா எழுப்புதல். இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஊழியம் செய்கிறோம், எவ்வளோ ஜெபிக்கிறோம், எவ்வளோ பிரயாசப்படுறோம். ஆனால் ரட்சிக்கப்படுறது சொற்பமான ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க. ஆனால் எழுப்புதல் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்ல தேவையில்லை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் வந்து ஒரு எழுப்புதலின் புஸ்தகம். 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது ஒரே பிரசங்கம், பேதுருவுடைய முதல் பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அடுத்தது 3ஆம் அதிகாரத்தில் ஒரு அற்புதம். அதன் பிறகு நீங்கள் 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 4ஆம் வசனத்தில் 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. இதுதான் ரிவைவல். எழுப்புதலின் போது அந்த அபிஷேகம் ஜனங்களை பாவ உணர்வடைய பண்ணி ஆயிரமான ஜனங்களை மொத்தமாய் ரட்சிக்கிறது. அதுதான் எழுப்புதலின் அபிஷேகம். அது முதலாவது கொடுக்கப்பட்ட எழுப்புதல், முன்மாறி. சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, பின்மாறி கால மழைக்காக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள்ங்கிறாரு. அப்போ பின்மாறி மழைன்னு ஒன்று இருக்குது, கர்த்தர் சீக்கிரத்தில் அனுப்ப போகிறாரு. அந்த எழுப்புதலுக்காக நம்ம இன்னைக்கு ஆயத்தமாகணும். அந்த எழுப்புதலுக்காக நம்ம ஜெபிக்கணும். அந்த எழுப்புதல் முன்மாறியை விட இந்த பின்மாறி மழை வல்லமையாய் தேசங்களிலே ஊற்றப்பட போகிறது. போன வருஷத்தில் கூட பார்த்தீங்கன்னா கென்டக்கியில், அமெரிக்காவில் கென்டக்கியில் ஒரு ரிவைவல் வந்து ஏராளமானவர்கள் கர்த்தருக்குள்ளே வந்தாங்க. இன்றைக்கி உலகத்தில் அங்கங்கே சில எழுப்புதல் வந்து கொண்டிருக்கிறது. கொரியாவில் 1955 சவுத் கொரியாவில் பெரிய எழுப்புதல். இன்றைக்கி உலகத்தில் மிகப்பெரிய சபைகளில் அங்கே தான் இருக்கிறது. அப்போ இந்த ரிவைவல்னு ஒன்று வரும்போது நம்முடைய தேசத்தில் இந்தியாவில் வந்தால் நிச்சயம் சொல்கிறேன், லட்சங்கள் உள்ள சபைகள் ஏராளமாய் பெறும். அப்படிப்பட்ட சபைகளை ஏராளம் பெருகும். புறஜாதிகளின் எண்ணிக்கை எழுப்புதலின் மூலமாகத்தான் நிறைவேற வேண்டும். அதனால் இந்த நாட்களிலே நான் சொல்லுகிற செய்தி, இந்த வியூவர்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறது, இந்த கடைசி கால எழுப்புதலுக்காக சகரியா 10:1 ஆண்டவர் சொல்கிறபடி பின்மாறி கால மழைக்காக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி அவரவருடைய வயல் நிலங்களில் பயிர் உண்டாகத்தக்கதாக மழையை கட்டளையிடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அந்த எழுப்புதலை அனுப்புறதுக்காக இன்னைக்கு சபை ஜெபிக்கணும். வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிற ஒரே ஒரு காரியம், எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணுங்க. அன்றைக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் மீண்டும் செகண்ட் டைம் அது இன்றைக்கி சான்ஸ் திருப்பி அதை தொடங்கணும். மீண்டும் அப்படிப்பட்ட எழுப்புதலின் அபிஷேகம் சபைகளிலே ஊற்றப்படணும். புறஜாதி ஜனங்கள் கர்த்தரை தேடி ஓடி வரணும். பாவ உணர்வடைந்து ஆண்டவர் மாறி ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஜனங்கள் கதறிக்கொண்டு ஓடி வரணும். புறஜாதிகளின் எண்ணிக்கை நிறைவேறணும். இயேசு கிறிஸ்துவின் வருகை சம்பவிக்கணும். இதற்காக இந்த நாட்களில் நம்ம அதிகமாக ஜெபிக்கணும். இப்படிப்பட்ட பாரமுள்ள ஜெபத்தை செய்யுங்க. குழுக்களை நிறைய உருவாக்குங்க. நிறைய ஜெப குழுக்களை உருவாக்குங்க. தனியாக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் எழுப்புதலை அனுப்பும், உலகம் முழுவதிலும் எழுப்புதலை அனுப்பும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பாரத்தோடு ஜெபிக்க ஆரம்பிங்க. சீக்கிரம் அந்த நாள் வரும். இன்றைக்கி கர்த்தர் அதற்கான மூவ் பண்ணிட்டு இருக்கிறத நல்லா பார்க்க முடியுது. ஏராளமான காரியங்கள் சொல்ல முடியும். கர்த்தர் அதற்கான மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த எழுப்புதலின் திட்டத்தில் இணைந்து கொள்ளுங்கள், ஜெபியுங்கள். தேசத்தில் எழுப்புதலை பார்ப்போம், முழு உலகத்திலும் எழுப்புதலை பார்ப்போம், கிறிஸ்துவின் வருகையை சந்திப்போம். இதுதான் உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி. சீக்கிரம் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஆமென். ரொம்ப நன்றி பாஸ்டர். உங்களுடைய சாட்சியை கூட பகிர்ந்து கொண்டு இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கடைசியில் அற்புதமான ஒரு செய்தியை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி பாஸ்டர். தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.